ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் பேலன்ஸ் தேதி சரவணன் சோமசுந்தரம், கோயம்புத்தூர்ல இருந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காணொலியில வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம், புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நிறைய பேருக்கு தெரியும் புஷ்கராம்சம் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு 4 கிரகம் புஷ்கராம்சத்துல இருக்கு, 5 கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவீங்க. ஆனா பாருங்க, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. புஷ்கராம்சத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் என்பது ஒரு விதி. ஆனா அது கோல்டன் ரூலா எடுத்து பாக்குறதுல தான் நிறைய ஜோதிடர்களும் அதே போல பொதுமக்களும் தப்பு பண்றீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா புஷ்கர நவாம்சத்துல 2 விதிகள் இருக்கு. அந்த விதிகளுக்கு உட்படுத்தி நீங்க பார்க்கும்போது தான் அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்கிறதா அல்லது உங்களை சார்ந்தவர்கள் நன்மை செய்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகம் நன்மை செய்வது கிடையாது. கிரகங்களை கிரகங்களாக மட்டுமே பாருங்க. எக்ஸ்ட்ரா விதிகளை போடவே போடாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரா விதிகள்லாம் எப்ப யூஸ் பண்ணணும்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவா இருக்கும் போது யூஸ் பண்ணணும். நெகட்டிவா பண்ணக்கூடிய ஒரு கிரகம் புஷ்கராம்சத்துல இருக்குன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். புஷ்கர நவாம்சம் என்பது உங்களுக்கா அடுத்தவனுக்கா தெரியாமல் பார்க்கிற வரைக்கும் இந்த புஷ்கர நவாம்சம் அது சரியா வேலை செய்யும். நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம். அதுல மட்டும் கவனமா இருங்க. சோ புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னங்களுக்கு சரியான இடத்துல இருக்கான்னு பாத்துங்க. ஏன்னா இந்த ஜோதிடத்துல வந்து 2 விதிகள் இருக்கும். ரொம்ப பராசருடைய பேஸ், அதாவது அந்த அடிப்படை சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படை சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா அணி சார்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அணி சார்ந்த கிரகங்கள் அப்படின்னா என்னன்னா குருவினுடைய அணி, இன்னொரு அணி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அணி. இந்த குருவினுடைய அணியில வந்து பாத்தீங்கன்னா குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் ஓர் அணியை சார்ந்த கிரகங்கள். சுக்கரனுடைய அணியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன், சனி, புதன், ராகு, இதெல்லாம் ஓர் அணி கிரகங்கள். இது பாருங்க, இந்த அணியில் இந்த குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில லக்னங்களுக்கு நன்மை செய்யும். சுக்கரனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற சில லக்னங்களுக்கு நன்மை செய்யும். குருவினுடைய அணி யாருக்கெல்லாம் நல்லது செய்தோ, எந்த லக்னத்துக்கு நன்மை செய்கிறதோ அது சுக்கரனுடைய அணி நன்மையை செய்யாது, அந்த அணிகளுக்கு செய்யாது. சுக்கரனுடைய அணி எந்த லக்னங்களுக்கு நன்மையை செய்யுதோ அதற்கு குருவினுடைய அணி நன்மையை செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, குரு அப்படிங்கிற கிரகம், குருவினுடைய அணியில இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு உயிர்காரகத்தை தருகிறதா பொருள் காரகத்தை தருதான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இப்ப குருவினுடைய அணியில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்க லக்னத்துக்கு உயிர்காரகத்தை தான் தருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா இது புஷ்கர நவாம்சத்திலேயே இருந்தாலும் உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மையா இருக்கும். உயிர் சார்ந்த விஷயம்னா என்ன? உங்களுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, பேரு, புகழு, காசு பணம் அதுல வராது. பேரு, புகழு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு, பட்டம், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே சொல்லும். உயிர்காரகங்களாக மட்டுமே அது வேலை செய்யும். அதுல மட்டும்தான் நன்மை செய்யும். இதே சுக்கிரன், சனி, ராகு, புதன் எல்லாம் இந்த புஷ்கர நவாம்சத்துல இருந்துருச்சுன்னா அது பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நன்மையை செய்யும், உயிர்காரகங்களுக்கு நன்மை செய்யாது. இந்த விஷயங்களை தெரியாமல் நம்ம வந்து எனக்கு 4 கிரகம் புஷ்கர நவாம்சத்துல இருக்கு, ஆனால் அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் காரகத்தை தான் கொடுக்குதுன்னா பொருள் காரகத்தை மொத்தமா தொடச்சிடும்னு அர்த்தம். ஏன்னா புஷ்கர நவாம்சம் என்பது நல்ல ரூலு. ஆனா அந்த புஷ்கர நவாம்சம் நன்மையை செய்யணும்னா எதுல உயிரா பொருளான்னு பிரிச்சுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேஷ லக்னமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு உயிர் காரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய அணி. குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய், இது எல்லாமே உயிர் காரகத்தை தரக்கூடிய கிரகங்கள். அதுக்கு ஈக்குவலா வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை செய்யணும்னா சுக்கரனோ, சனியோ, புதனோ, ராகுவோ வராமல் இவர்கள் லைஃப்ல முன்னேற முடியாது. என்ன சார் சுக்கரன் வரணுங்கிறது ஓகே, புதன் எல்லாம் 3, 6 கூடையவர் பொருளாதாரத்தை கொடுப்பாருன்னா கண்டிப்பா கொடுப்பார், பொருளாதார ரீதியாக கொடுக்கணும். இது அணி மாறி உட்கார்ந்துடக்கூடாது, இந்த வீடுகள் மாறி உட்காரக்கூடாது. இது பேலன்ஸ் சரி படிக்கிற மாணவர்களுக்கு புரியும். நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க. எதுக்கு இது சொல்றேன்னா, இது தெரியாமல் நம்ம புஷ்கர நவாம்சத்துல இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா தப்பாக போயிடும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம எதெல்லாம் புஷ்கர நவாம்ச கிரகங்கள்னு சொல்லிட்டு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்றேன், மீதி லக்னங்களுக்கு நீங்க போட்டுங்க. புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு, சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, சனி, இது எல்லாமே புஷ்கர நவாம்ச கிரகங்கள் சொல்லுவோம். அதாவது ராகு, சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, சனி, இந்த 6 கிரகங்களுக்கு மட்டும் தான் புஷ்கர நவாம்சம் இருக்கு. அதே புதன், செவ்வாய், கேதுக்கு புஷ்கர நவாம்ச பாதங்கள் கிடையாது. இதுல வந்து பாருங்க, சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல பாதம் 1, பாதம் 4 புஷ்கர நவாம்சம். அது போக சந்திரனுடைய நட்சத்திரத்துல பாதம் 2 புஷ்கர நவாம்சம். சனியுடைய நட்சத்திரத்துல பாதம் 2, சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பாதம் 3, ராகு நட்சத்திரத்துல பாதம் 4, குருவினுடைய நட்சத்திரத்துல பாதம் 2 மற்றும் 4, இது எல்லாமே புஷ்கர நவாம்சம். இப்போ சொன்ன இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. இதுல குருவினுடைய அணியில என்னென்ன கிரகம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்துல புஷ்கர நவாம்சத்துல ஏதாவது கிரகம் இருக்குன்னா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இங்கதான்.
அணி சார்ந்த கிரகங்களை தெரிஞ்சுக்கணும். அணி சார்ந்த கிரகங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னன்ட்டு. இப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல கிரகங்கள், அதாவது பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள்லாம் சுக்கிரன், சனி, ராகு, புதன். இப்போ இந்த 4 கிரகத்துல எதுக்கெல்லாம் புஷ்கர நவாம்சம் இருக்குன்னு தெரியும். புதன் நீங்களாக மீதி 3க்குமே புஷ்கர நவாம்சம் இருக்கு. அப்போ இந்த சுக்கிரனுடைய திசையோ, ராகுவினுடைய திசையோ அல்லது புதனுடைய திசையோ வராமல், இந்த புஷ்கர நவாம்சத்துல கிரகங்கள் வராமல் இவங்க பொருளாதாரத்துல முன்னேற முடியாது. இப்ப சுக்கிரன், ராகு, சனிக்கு புஷ்கர நவாம்சம் இருக்கு. இதுல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். இப்பதான் புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும். அதை விட்டுட்டு மேஷ லக்னத்துக்காரனுக்கு குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த 5 கிரகங்கள் உயிர்காரகமா வேலை செய்யும். இப்ப இந்த 5 கிரகத்துல எதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு புஷ்கர நவாம்சம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து உயிர்காரகங்கள் தான் நல்லா இருக்குமே தவிர பொருளாதார காரகங்கள் கிடைக்காது. உதாரணத்துக்கு சனி திசை நடக்குது, ஆனா அது வந்து போய் குருவோட இதுல போய் உட்கார்ந்துருச்சு, புஷ்கர நவாம்சத்துல உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா சனி கிரகம் நல்ல கிரகம், பொருளாதாரத்தை கொடுக்கணும். ஆனால் சனி பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனால் இந்த குரு வந்து உயிர்காரகத்தை தரக்கூடிய கிரகம், அது புஷ்கர நவாம்சத்துல இருக்கு. என்னைக்கு உறவு ரீதியாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படுகிறதோ அந்த இடத்துல இருந்து இது பொருளாதாரம் வேலை செய்யாது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டி இருக்கும். இது புஷ்கர நவாம்சத்துல இருக்கு, நான் முதல்ல நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, குருவினுடைய காரகமான உங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு நாங்க தெளிவா கேட்டுருவோம். கேட்ட உடனே ஆமா சார், குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நான் ஒரு அடி வாங்கினேன், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணினேன், குழந்தைக்கு பிரச்சனை பண்ணி என் சொத்தையெல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டா, குழந்தையால் நான் மிகப்பெரிய லாஸ் சந்திச்சேன், என் பையன் போய் பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணிட்டான், அதனால என் பணம் எல்லாம் போச்சு அப்படின்னா சொல்லுங்க. புஷ்கர நவாம்சத்துல இருந்து ஏன் லாஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். அப்ப இந்த அணி சார்ந்த கிரகங்களை நம்ம உள் வாங்கும் போது மட்டும்தான் இந்த கிரகங்கள் நன்மையா தீமையான்னு தெரியும். சரி, இப்ப வந்து சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன், இது மிகப்பெரிய சப்ஜெக்ட், இதை புரிஞ்சுக்கங்க. ஏன் இருந்து தோத்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உள்வாங்கணும். இதுக்குதான் பராசருடைய அடிப்படை சித்தாந்தங்களை படிக்கணும். புஷ்கர நவாம்சமே வேலை செய்யலன்னு சொல்லக்கூடாது. ஆனா அந்த புஷ்கர நவாம்சம் ஜென்ரலா எங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கப்படும் போது, அதாவது ஒரு முகூர்த்தம் லக்னம் குறிக்கிறதுக்கு புஷ்கர நவாம்சம் ரொம்ப அருமையானது. வளர்ச்சின்னு பேர் அதுக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இத லக்னத்தை பிக்ஸ் பண்ணும்போது அந்த புஷ்கர நவாம்சத்துல உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு எந்த அணிகள் சப்போர்ட் பண்ணுதோ, இன்னைக்கெல்லாம் ஜெயிக்கணும்னு என்ன வேணும்? காசு வேணும். காசு இருந்தாதான் வீட்லயும் மரியாதை, வெளியிலயும் மரியாதை. வெளியே கிடைக்கக்கூடிய வெற்றிகள், வெளியே கிடைக்கக்கூடிய தோல்விகள், வெளியே கிடைக்கக்கூடிய மரியாதைகள், மாலைகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், பேர், புகழ் எல்லாமே இந்த பொருளாதார கிரகத்துடைய டயத்துலதான் கிடைக்கும். பொருளாதாரம்னா வெளியிருந்து கிடைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பொருளாதாரம் வீட்டுல கிடையாது, ஆனா உறவுகள் வீட்டுல என்னைக்குமே இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி அகம் புறம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, பராசர சித்தாந்தத்துல இருக்கு. இதை படிச்சீங்கன்னா புரியும். அப்போ அந்த சுக்கிரன், சனி, ராகு, புதன் இது ஏதாவது ஒரு கிரகம், இந்த கிரகத்தினுடைய சாரம் எதெல்லாம் புஷ்கர நவாம்சம் இந்த சுக்கிரன், சனி, ராகு, புதனுக்கு சொன்னோமோ, புதன் நீங்களாக சொன்னமோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தாதான் புஷ்கர நவாம்சத்தில் மேஷ லக்னத்துக்காரன் ஜெயிக்க முடியும். இதே குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாயில எதெல்லாம் புஷ்கர நவாம்சத்துல சொல்லமோ அதுல ஏதாவது ஒரு கிரகம் நின்னாதான் உயிர் காரகங்கள் வலுப்பெறும். எப்படின்னா கல்யாணம் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து உறவுஸ்தான ரீதியாக அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கிறது, ஃபேமிலி கூட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தட்டி கழிச்சுட்டு போகாமல் அதை இருந்து பக்கத்துல இருந்து அவங்களை பார்த்துக்கிறது எல்லாமே இது ஒரு அணியாக பிரிஞ்சிடும். இது புரியாமல் பாத்தீங்கன்னா தப்பாயிடும். இதை வந்து ஒரு சின்ன ஷார்ட் லிஸ்டா 12 லக்னத்துக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அணிகளை பிரிச்சுக்கோங்க. இந்த புஷ்கர நவாம்சங்கிறது காமன் பாயிண்ட், அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதுல பொருளாதாரத்துல ஜெயிக்கணும்னா குரு, சனி, புதன், ராகு இந்த 4 கிரகத்துல ஏதாவது 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 கிரகத்துல இந்த புஷ்கர நவாம்சம் ஏதாவது கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த புஷ்கர நவாம்சம் என்பது வளர்ச்சி. அப்போ கொடுக்க வேண்டிய கிரகம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் மிகப்பெரிய லாபம் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு எது சார்னு கேட்டீங்கன்னா, ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணிதான் புஷ்கர நவாம்சத்துல, அதாவது குருவினுடைய அணி எது சொன்னமோ அந்த கிரகத்துல புஷ்கர நவாம்சத்துல ஏதாவது ஒரு கிரகம் உட்காரணும். உதாரணத்துக்கு குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் உட்கார்ந்தாலும் சரி, மற்ற கிரகங்கள் அதுல போய் உட்கார்ந்தாலும் சரி, உட்காரும் பொழுது காசு பணங்கள் கண்டிப்பாக வரும். வளர்ச்சி என்பதை தான் சொல்லுது. நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீங்களோ அந்த வளர்ச்சி கண்டிப்பா அதுல கிடைச்சிடும். ஏன்னா ஆதிபத்தியங்கள் தான் உங்களை இயக்க போது, அதன் மூலியம் ஒரு வளர்ச்சி உண்டுன்னு சொல்லுது. அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணியில நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 செட்டா பிரிச்சுக்கோங்க. அதுல எதெல்லாம் புஷ்கர நவாம்சம் சொன்னோம் இல்லையா, அதனுடைய அமைப்புல குருவினுடைய அணியில புஷ்கர நவாம்சத்துல ஏதாவது கிரகம் உட்கார்ந்தால் உண்மையாகவே மிகப்பெரிய வளர்ச்சி. ஒண்ணு குருவினுடைய அணிக்குரிய கிரகங்களுடைய திசைகளோ அல்லது அந்த புஷ்கர நவாம்சத்தில் உட்கார்ந்த கிரகத்தினுடைய திசையோ தான் வளர்ச்சியை கொடுக்கும். மாறாக சுக்கிரன்,
ராகு புதன் சூரியன், சரி சுக்கிரன் ராகு புதன் சனி, புதன் இல்ல அதுல இந்த மத்த 3 கிரகத்துல புஷ்கர நவாம்சத்துல கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா வளர்ச்சியெல்லாம் கொடுக்காது. அதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தோத்து போயிடுவீங்க, கவனமா இருங்க. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். பொருளாதார ரீதியாக ஜெயிக்கணும்னா, புஷ்கர நவாம்சத்துல இருந்து ஜெயிக்கணும்னா குருவினுடைய அணி. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அணி. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீண்டும் சுக்கிரனுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். அதே வந்து கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய சுக்கிரனுடைய அணி மீண்டும் சப்போர்ட் பண்ணும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய அணி. விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்துக்கு குருவினுடைய அணி. விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். மகர லக்னத்துக்கு குருவினுடைய அணி. கும்ப லக்னத்துக்கும் குருவினுடைய அணி. மீன லக்னத்துக்கு வந்து முழுக்க முழுக்க குருவினுடைய அணியை சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இதனுடைய அடிப்படையில பார்த்து இப்போ புஷ்கர நவாம்சத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. சார் புஷ்கர நவாம்சத்துல இருந்து நான் நல்லா இருக்கேன், புஷ்கர நவாம்சம் நான் தோத்து போயிருக்கேன். எப்ப தோத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உறவுக்காரக ரீதியாக ஒரு உறவு உயிர்காரகம் உள்ள வரும்போது பொருளாதாரம் வெளியே போயிடும். செக் பண்ணி பாருங்க, சரியாக இருக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.